இலக்கிய தரம் உங்களுக்காக. நச்சப்படாதவர் இந்த குரலுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, அன்பை வளர்க்கணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம அன்பு வளர்க்கும் போதுதான் நமக்கு ஒரு புகழ் கிடைக்கும். ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில ஏதாவது விட்டு செல்லணும் அப்படிங்கிறது இந்த குரலுடைய நோக்கம். இறக்கும் போது இந்த மனுஷன் போயிட்டானே அப்படிங்கிறது ஒரு ஏக்கமா அப்படிங்கிற அடிப்படையில சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, மேற்கு வங்க முதல்வர் ஜோதி பாசு ஒரு கட்டத்துல மருத்துவ மாநாடுக்காக அழைச்சிருக்காங்க. மீட்டிங் தலைமை உரை ஆகணும் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அந்த மருத்துவ மாநாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல் தானத்தை பத்தி ஒரு மாநாடு. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு வாரம் கழிச்சு நான் உங்களுக்கு டேட்டு தரேன். ஏன்னா அவர் முதலமைச்சர். ஒரு வாரம் தள்ளி உங்களுக்கு டேட்டு தரேன். அப்ப அதை வச்சீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் கழிச்சு அந்த மருத்துவ மாநாடுல அவர் கலந்துக்கிட்டு முதல் கையெழுத்தாக அவர் தலைமை உரை ஆற்றும் போது, என்னுடைய உடலை தானமாக தருகிறேன். அது ஒரு 20 வருஷமா முதலமைச்சரா இருந்த நபரு, உலக லெவல்ல வக்கீலா வாதாடக்கூடிய பட்டம் படித்தவர். அப்படிப்பட்டவர் தன்னுடைய உடலை மருத்துவத்திற்காக தானமா வழங்கி அந்த தானத்தை ஒரு விழிப்புணர்வோட செஞ்ச முதலமைச்சர். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் பத்தி எல்லாம் நமக்கு தெரியும். ஏக்கர் கணக்குல அங்க சென்னையில இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு நம்ம மாநிலத்துக்கு அப்படி ஒரு முதலமைச்சர் இல்லை அப்படிங்கிறது இங்க பெரிய ஏக்கமா இருக்கு. அதனால ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில ஒரு நீடித்த புகழை இல்ல அந்த ஏரியாவிலேயாவது ஒரு புகழை அடையணுங்கிறது இந்த குரலுடைய தன்மை என்பதை கோரி வாய்ப்பு நன்றி. ஆறுவது சீனம் ஊறுவது தமிழ் அறியாத சிறுவனை ஓவையை பாட்டு படித்தோம், கண்ணு படிப்பாங்க. அந்த நான் ஏன் அவன் சார் சொன்ன மாதிரி எனக்கு கோவம் படத்துக்கு வெளியே போயிருந்து சொன்னாங்களே, அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில திருப்பு முனை நாட்டுக்கு சுத்தமில்ல நிற்கிறேன். நான் அப்பப்பட்ட கோவம் தான் காரணம். ஒரு சினம்பாட போய் தான் நான் கொஞ்சம் சில சூழ்நிலை மாதிரி அந்த கோவத்தை மட்டும் கட்டுப்படுத்தினா போதும். அதை வள்ளுவர் அழகா சினம்னு ஒரு அதிகாரம் எழுதிட்டாரு. அந்த திருக்குறளை படித்தா போதும். வாழ்வியல் தத்துவத்தை சொல்கின்ற ஒரே நூல் திருக்குறள் தான். பகவத்கீதை இறைவன் மனிதனுக்கு சொன்னது, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். திருக்குறளை மாதிரி ஒரு வாழ்வியல் தத்துவத்தை சொன்ன நூல் எதுவுமே கிடையாது. அந்த நூலை நாம் திருக்குறள் எல்லாரும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இளைய தலைமுறைக்கு இந்த திருக்குறளை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையோடு தான் இந்த அமைப்பை துவக்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுக்கு நாம் எல்லோரும் ஒத்துழைப்பு தந்த ஆசிரியர் செல்லுமணி ஐயா, கணவன் ஐயா கொண்டிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த எங்கேருந்து வராங்க, அதாவது பாளையங்கோட்டை தியாகராஜர் எங்கே இருக்கு, பாளையங்கோட்டை எங்கே இருக்கு, அங்கேருந்து இங்கே வாரன்னு சொன்னால் இந்த திருக்குறள் மேலே கொண்ட பற்றும் வள்ளுவத்தி மேலே கொண்ட பற்றும் தான் வந்துட்டாங்க. ஐயா பெருவையா காலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதில் ஒரு திருக்குறள் அது அவங்களுக்கும் நம்ம சொல்ல மாறி சொல்ல அவங்களுக்கும் சிறப்பு செய்யணும். ஆண்டுகளால் இந்த அவங்க காலையில் திருக்குறள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் சொல்லி அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அவங்க அழகாக இருக்கும். அந்த மாதிரி திருக்குறளை மேற்கோள் காட்டி திருவள்ளுவரை கடைபிடித்து திருக்குறளை படித்து நாம் வாழ்வை செம்மைப்படுத்த வேண்டிய நோக்கத்தோடு தான் அண்ணாச்சி ராமநாயக்கு தான் அந்த திருக்குறள் அவர் ஆர்வம் முதல் துவக்கோட அன்னைக்கு அவங்க முதல் முழக்கம் அவங்க இடி முழக்கம் தான். நம்ம திருவக்கரத்தினுடைய முதல் உரை அவங்க வரலாம். ஆண்களோட துவக்கம் வடக்கு இமயமலை தெற்கே குமரன் சவுண்டா பேசினாங்க. கோவில் மேற்கே திசை திரும்பியது. அவங்களுடைய முதல் துவக்கம் முதல் உரை தான் திருவள்ளுவருடைய முதல் உரை. அப்படி அவங்க அந்த மாதிரி ஆசிரியர் சுப்பனையா நடேசன் சார், கண்ணா சார் எல்லாரும் சேர்ந்து அமைப்பை நடத்திக்கணும். உங்களுடைய ஆதரவு என்று தேவை. பிப்ரவரி மாதம் ஆண்டுலா வருது. அது நல்ல ஒரு சிறப்பாக நடத்தம் வச்சிருக்கோம். அதனால் உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவோடும் இந்த வள்ளுவத்தையும் திருக்குறளையும் பரப்பி சமுதாயத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அதை காக்க வேண்டும். அவங்க நல்ல கோலசையா சொன்ன மாதிரி அவங்க எனக்கு இந்த சில இப்போ தான் நல்ல இலக்கியத்தில் அறிமுகமானாங்க. என்னுடைய ஆசான் அறிவரசன் குமாரசாமி அவருடைய இதுதான் எனக்கு நீங்கள் படித்தோன்னே ரொம்ப இதாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வீட்டுக்கு அடுத்த வீடு தான். அவங்க பிரபாகரன் அப்பா அம்மாலாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க.
நீங்கள் போட்டிங்களா அப்புறம் பழைய நினைவுலாம் வந்து அந்த ராஜீவ்காந்தி மனத்து விட்டாங்க பட்ட கஷ்டம் அதெல்லாம் ஞாபகம் வந்து அந்த ஆசிரியர் அறிவரசன் தான் எனக்கு வழிகாட்டி அவங்க நமக்கு ஆண்டுலாக அழைச்சோம் அவருக்கு விருது கொடுத்தோம். அவர் தன் உடலை கொடை கொடுத்தார், உடல் கொடை கொடுத்துருந்தாரு. ஆமாம், அவங்க கடைசியாக நிலத்துக்கு நடந்து கொண்ட எழுச்சி நம்மளுக்கு திருவிழா அழைச்சிட்டான். வரமாட்டேன்னு சொன்னாங்க. நம்மளுடைய வேண்டுகோளை என்னாச்சு அங்கே போயிருந்தோம், வேண்டு வந்தாங்க. அவருடைய வழிகாட்டி தான் அவங்க தான் முதல் கிடையாது. திருவள்ளுவர் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு திருவள்ளுவர் வரைக்கும். தென்காசி திருவிழா 100ஆவது வருஷத்தை தொட்டு விட்டது. கோவில்பட்டி திருவிழா நிறைய திருவிழா அமைப்பு இருக்கு. நம்மளுடைய திருவிழாத்தை தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துக்கு துணை வந்து என்கிட்ட பேசினார். உங்களுடைய திருவிழாத்தை பாராட்டும், உங்களுடைய ஆவணங்களை எங்களுக்கு அனுப்புங்கன்னு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துக்கு துணை வந்து பேசினார். நம்மளுடைய அமைப்பு நிறைய தமிழ்நாட்டில் தெரிஞ்சு பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம போய் வளர்ந்துக்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். உங்களுடைய ஒத்துழைப்பில் தான் இந்த வளர்ந்துருக்கு. நான் தனிப்பட்ட ஏதோ சொல்கிறேன் இல்லை, சொற்கலிங்கிற தனிப்பட்ட உழைப்பு தனிமர தோப்பாகாது. அது வந்து வள்ளுவத்து மேலே நான் மட்டும் இல்லை, எல்லாரும் பட்டு வச்சுருக்கீங்க. அதனால தான் தங்கராஜ் தான் எப்போ வருத்தப்படாங்க, நீங்கள் கூட்டம் மேற்காசு போகிறாங்க, ஐயோ வச்சுக்கீங்க அப்படிமா. அப்படி ஒவ்வொருத்தரும் ஆர்வத்தோட அந்த இந்தானாட்சி நம்ம உலகநாட்சியும் ஆர்வத்தோடு கலந்துருக்காங்க. எல்லோருடைய ஒத்துழைப்பு இந்த அமைப்பு வளர வேண்டும். இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும், அல்லது இன்னைக்கு மறைய போற ஒரு தாத்தாவுக்கு கூட அந்த குரல் என்ன செய்யும் தெரியும். எப்பவுமே நாம என்ன செய்யணும்னா பெரியவங்க அந்த காலத்துல இது இப்ப அந்த மாதிரி நல்ல கெட்ட உலகம்லாம் இப்ப கிடையாது. ஏன்னா எதை எடுத்தாலும் விளையாண்டவாங்க பேசுறாங்க, விஞ்ஞானங்காங்க என்ன இருக்கு. முதல்ல எழுதும் போது என்ன செய்வாங்க, பிள்ளையார் சொல்லி போடுவோம். அந்த காலத்துல பிள்ளையார் சொல்லி போட்டு தான் என்ன எழுதணுமோ அதை எழுதுவோம். ஆன்மீகத்தில் உள்ளவங்க அதை என்ன நினைப்பாங்க, அப்பா நான் ஒரு நல்ல காரியம் எழுத போகிறேன், இந்த மாதிரி மங்களகரமான காரியமாக அந்த வீட்டில் நடக்கணும், எல்லாருக்கும் நடக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற மாதிரி. ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க, இலக்கியத்தில் நம்பிக்கை உள்ளவங்க சிலவங்க சொல்லுவாங்க, ஏன்னா அதுவே ஆண்டவன் இருக்கான். ஆண்டவன் இல்லைன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அங்கேயும் ஆண்டவன் இருக்கான். இல்லைங்கிற வார்த்தை முதல்ல என்ன தானே வருது, என்ன காட் இஸ் நோ வேர் அப்படின்னா உடனே என்னதான் அவன் அந்த டபிள்யூ எங்கே தள்ளி போட்டான். காட் இஸ் நவ் ஹியர் அப்படின்னு ஆகிப்போச்சு. காட் இஸ் நோவர் எப்படி ஆயிடுச்சு, அதே வார்த்தை அதே வாக்கியம். காட் இஸ் நோவர் அந்த WHERல டபிள்யூ எங்கே தள்ளிட்டான். அப்போ காட் இஸ் நவ் ஹியர் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவன் இல்லாத இடம் எங்கே இருக்கு, ஒரு இடமும் கிடையாது. அதான் இலக்கிய சிந்தனை உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாகவே எல்லா நான் சொல்றது கூட உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். பொதுவாகவே எல்லா எழுத்துக்களும் 3 குறியீடு தான் அடங்கிடும். 3 குறியீடு தான். ஒன்று புள்ளி வச்சா தான் எழுதவே ஆரம்பிக்க முடியும் இல்லையா? புள்ளி வைக்கிறது என்ன செய்ய முடியும்? முதல்ல புள்ளி, அதுக்கப்புறம் பிறை. இந்த பிறை வடி இப்படியோ அல்லது இப்படியோ அல்லது இப்படியோ அந்த பிறை வடி, அதுக்கப்புறம் கோடு. இந்த 3க்குள்ள அடக்கம். எந்த மொழிய எந்த எழுத்து வேணாலும் எடுத்துக்கிடுங்க, 3 வடிவத்துக்குள்ள அடக்கம். புள்ளி, பிறை, கோடு. அப்ப நம்ம எழுத போற பேனா அல்லது எழுத போற பென்சில் இந்த 3க்கும் தயாரா இருக்கணும்ல. புள்ளி வச்சா ஒழுங்கா புள்ளி விடணும், கோடு போட்டா கோடு போடணும், இங்கேருந்து கோடு போட்டா இடையில கேப் விழுந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் பிறை போட்டா பிறை வரணும். இதெல்லாம் வருதா அப்படின்னு நம்ம ஒரு செக்கப் தான் இது அந்த பிள்ளையார் சொல்லி போடணும். அந்த பிள்ளையார் சொல்லி அந்த 3 வருது, கோடு வருது, பிறை வருது, புள்ளி வருது. இந்த 3 சேர்ந்தாதான் ஆனாங்கிற எழுத்து. தமிழ் எழுத்துல முதல் எழுத்து இருக்கே ஆனாங்கிற அகரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அகரத்துல பாருங்க புள்ளி இருக்கு, பிறை வடிவம் இருக்கு, அதுக்கப்புறம் கோடு இருக்கு. இவ்வளவு அந்த அந்த ஆனாவா தான் நம்மளை தமிழ் எழுத்துல முதல் எழுத்தா வச்சிருக்கோம். திருக்குறள்ல முதல் குறள் எதில் ஆரம்பிக்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த ஒரு வார்த்தை போதும், முதற்றே உலகு. அந்த ஏகாரம், அந்த ஏகாரம் ஒன்று போதும், வேற எதுவுமே தேவை. முதற்று உலகுன்னு சொல்லலாம், வேண்டாம் அது எதுக்கு, முதற்று உலகுனே சொல்லலாம். ஆனா
உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா, காஃபி தான் வேணும் அப்படிம்பாங்கல்ல சிலவங்க. அதை அழுத்தி சொல்லு, அது உறுதி. அதுக்காக தான் முதற்றே உலகு அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்போ அந்த ஆனாவுக்கு முதல் சிறப்பு என்னது? அதில் புள்ளி வருது, கோடு வருது, பிறை வடிவம் வருது. அது எந்த மொழி எடுத்தாலும் இருக்காது, எந்த மொழியாகவும் இருக்காது. அது வேண்டாம் அந்த அண்ணாச்சி. அதுக்கப்புறம் அந்த ஆங்கிற எழுத்துக்கு சொல்றதுக்கு நம்ம முயற்சியே பண்ண வேண்டாம், ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம். வாயை மூடிக்கிட்டு இருக்கான், வாயை திறந்து சத்தம் கொடுங்க, வந்துடும். வாயை மூடிக்கிட்டு இருக்கோம், வாயை திறந்து சத்தம் கொடுங்க, வந்துடும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இங்கிலீஷாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், வாயை திறந்தா தானே மொழியே பேச முடியும். அந்த வாயை திறந்த உடனே நம்முடைய அகரம் வந்துடுது, நம்முடைய ஆனாங்கிற எழுத்து வந்து. அப்போ எல்லா மொழிகளுக்கும், இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனை மொழிகளுக்கும் எதுதான் முதன்மை மொழி, முதல் எழுத்து ஆனாதான். அதை மாதிரி இறைவன், அதை மாதிரி இறைவன். எந்த பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி, எந்த உலகமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வித்தியாசம். சிலர் இறைவனை கும்பிடுறது வெளியில் தெரியும், சிலர் இறைவனை கும்பிடாதது வெளியில் தெரியாது, அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் சொல்ல போனால் அந்தரங்க பக்தி தான் ரொம்ப சிறந்தது. அந்தரங்க பக்தி அதை மாதிரி சிறந்தது வேற எதுவுமே கிடையாது. வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படிமா. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டும் போது தன்னை பால் நினைந்து ஊட்டும் தாயினும் அழகா திருவாசகம் பாடினா. அது ரெண்டு இடத்துக்கு பால் நினைந்து ஊட்டும். அவன் நல்லவனாக வரணும், நல்ல மனுஷனாக வரணும், டாக்டராக வரணும். அது அப்புறம் முதல்ல மனுஷனாக வரணும், முதல்ல மனுஷனாக வரணும். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ஒரு நல்ல கெட்ட வழக்கம் இருந்தது. தாய்மார்கள் பால் ஊட்டும் போது என்ன செய்வாங்க? தாலாட்டம், திருப்புகழ் சொல்லுவாங்க, திருமறை சொல்லுவாங்க, திருவாசகம் சொல்லுவாங்க. அப்படியாவது எதையாவது சொல்லித்தான் அந்த பாலை ஊட்டும் போது அந்த நல்ல நெறிகளையும் அவன் அறியாமலே ஊட்டுவாங்க. அவன் நாளைக்கு யாரா வாரானோ இல்லையோ நல்ல மனுஷனா நிச்சயமா சத்தியமா வருவான். ஒரு தாய், நான் என் பிள்ளைக்கு இன்னைக்கு இவ்வளோ பால் கொடுத்தேன், நிறைய குடிச்சுட்டான், அதை இன்னைக்கு 8 இட்லி சாப்பிட்டுட்டான், இன்னைக்கு 10. யாராவது சொல்லுவாளா? எந்த தாயாவது சொல்லுவான்? அவன் 10 இட்லி சாப்பிட்டாலும் சரிவா, என்ன சொல்லுவா? இன்னும் கொஞ்சம் உடம்பு குணம் இல்லையா, இன்னைக்கு 10 தான் சாப்பிட்டான் அப்படின்பா. அதான் தாய். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா. உன்னாலே பிறந்தேனே அம்மா. அதான அம்மா. அம்மாவுக்கு மேலே ஒரு தெய்வம் உண்டுமா? கிடையவே கிடையாது. எந்த தாயாவது சொல்லுவாங்கன்னா நான் இன்னைக்கு 10 இட்லி கொடுத்தேன், அது சொல்ல மாட்டான். பையன் மோசமானவா இருந்தாலே என்ன சொல்லுவான்? பக்கத்து வீட்டு பையனோட சேர்ந்து கெட்டு போயிட்டான், இவன் கூட சேர்ந்து அவன் கெட்டு போயிருப்பான். ஆனால் அவள் சொல்லுது எப்படி சொல்லுவா? இப்படி சொல்லு. ஆகையினால அம்மாங்கிறதுக்கும் பாருங்க முதல் எழுத்து ஆதான். அம்மாங்கிறதுக்கு முதல் எழுத்து ஆ. ஆகையினால புள்ளி வருது, அதுக்கப்புறம் கோடு வருது, அப்புறம் பிறை வருது, அகரத்தம். அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே வருது. அப்புறம் இன்னொரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லிட்டு போயிருந்தான். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், தெரியாது இல்லை. இந்த ஆனாங்கிற ஒரு எழுத்து தான் நமக்கு தெரியுது.
நம்ம கண்ணுக்கு தெரிகிறது ஆனாங்கிற ஒரே ஒரு எழுத்து தான் தெரியும். ஆனால் அந்த ஆனாங்கிற எழுத்து 3 எழுத்து அதில் இருக்கு. எத்தனை எழுத்து இருக்கு? 3 எழுத்து இருக்கு. அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஞாபகப்படும். ஆனான்னு ஒரு எழுத்து இருக்கு, ஊனான்னு ஒரு எழுத்து இருக்கு, அதுக்கப்புறம் இம்மனான்னு ஒரு எழுத்து இருக்கு. ஆ ஊ இம். என்ன சார் சும்மா வந்து குருடா விடுது, அது எப்படி சார் ஒரு எழுத்துல 3 எழுத்து இருக்கு? அதுக்காக தான் எழுதி கொண்டிருக்கு. இங்க பாருங்க, ஆனாவில் ஆனா இருக்கு, ஊனா இருக்கு, அப்புறம் மானா தலைகள் இருக்கும். மானா எப்படி இருக்கு? ஆனா இருக்கு, ஆனாக்குள்ளேயே ஊனா இருக்கு, ஆனாக்குள்ளேயே மானா இருக்கு. மானாங்கிறது எப்படி இருக்கு? தலைகளை கிடைக்கும். அப்போ இந்த ஆனாவில் இந்த முதல் கோடு இருக்கா இல்லையா, அதுதான் இறைவன். இந்த முதல் கோடு இறைவன். இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போடுறோமா இல்லையா, அது இறைவனை குறிக்கும். இந்த ஊனாங்கிற கோடு இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை குறிக்கும். அதான் ஊனம். இந்த எத்தனை கோடி 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 மக்கள் உயிர்கள் புழுவாய் பிறக்கணும் புண்ணியா திருவாசகத்தில் வருமா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாகி, எந்த உயிராக இருந்தால் அத்தனை உயிர்களும் இந்த வந்து இந்த உயிர்கள் வந்ததில் இறைவனை போய் சேருவதற்காக போகுது. அப்படி போகும்போது இந்த உலக மாயை, இந்த உலக ஆசை, இந்த உலகத்தில் உள்ள மாயையானது அந்த உயிரை இறைவனுடைய திருவடிக்கு போக விடாமல் என்ன செய்யுது? தடுக்கு. அது மாயை. மாயைனா மயக்கம். மயக்கம்னா எப்படி இருக்கும்? எல்லாம் தலைகீழ தெரியும். நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதா தெரியும். ஆனால் அந்த மானா எப்படி இருக்கு? மயங்கி இருக்கு. அந்த மானா தலைகீழ கிடக்கு. அந்த மானா தலைகீழ. அப்போ இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, இந்த குறளுக்கு பொருள் அப்புறம் படிக்கலாம். அந்த ஆனாங்கிற ஒரு எழுத்துக்கு இவ்வளவு சிறப்புகள். ஆனாங்கிற ஒரு எழுத்துக்கு உயிர்களை குறிக்கி, இறைவனை குறிக்கி, ஆன்மாவை குறிக்கி, இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளை, பற்று பாசம், பந்தம், மாயை எல்லாத்தையும் குறிக்கி. இதையெல்லாம் தாண்டி இந்த இறைவன்கிட்ட போய் இந்த திருவடியை போய் என்ன செய்யணும்? இந்த ஆன்மாவானது ஐக்கியமாகணும். அப்பேற்பட்ட அந்த ஆனாங்கிற எழுத்து நம்முடைய தமிழ் மொழிக்கு வாய்த்தது நம் தமக்கு ஈரோர் பிறகு அப்பர் பெருமார் சொன்னார். அந்த மாதிரி நாம் தமிழனா பிறகு எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆகையினால் அந்த அகரத்துக்கே இவ்வளவு சிறப்பு. அப்போ அந்த அகரத்தை முதன்மையாக கொண்ட அந்த திருக்குறளுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும். ஒரே ஒரு குறள் மட்டும் படித்து அதுபடி நடந்தாலே போதும். நிறைய குறளை படித்து அரைகுறையாக நம்ம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகையினால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதுவும் நான் சொன்னேன். இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் பொறுத்துக்கிடுங்க, சாபம் போட்டுறாங்க. நல்லா இருப்பியோ. அற்புதமாக ஒரு பேசிய நூல் திருக்குறள். வாய்மை, உயிர் கொலை கூடாமை போன்ற நற்கருத்துக்கள் மனிதனுக்கு அடிப்படை அறம். அறவழியில் நின்று பொருள் சேர்த்து நீ இன்பத்தை அடை என்ற ஒரு படிக்கட்டு நிலையை மிக அழகாக பேசியவர் வள்ளுவர். அகரத்தில் ஆரம்பித்து அழகாக நகரத்தில் முடித்து நமக்கு உலகலாம் எல்லா மொழிகளிலும் நமக்கு சிறப்பு விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல் திருக்குறள். ரஷ்யாவிலே லியோ டால்ஸ்டாய் அற்புதமான அறக்கருத்துக்கள் கொண்ட கதைகளை எழுதினார். அந்த கதைகளை படித்த காந்தியடிகள் லியோ டால்ஸ்டாயிடம் போய் கேட்கிறார், உங்களுக்கு இந்த அற்புதமான கதைகளை எழுப்பதற்கான கருத்துக்கள் எங்கே இருந்து கிடைக்கின்றன என்று லியோ ரஷ்ய எழுத்தார். அப்பொழுது அவர் சொல்கிறார், உங்கள் இந்தியாவிலே தமிழகத்திலே திருக்குறள் என்ற ஒரு புத்தகத்தை படித்துதான் இந்த கதைகளை எல்லாம் எழுதினேன் என்று டால்ஸ்டாய் கூறுகிறார். அதற்கு பின்புதான் காந்தி ஈர்க்கப்பட்டு அந்த நூலை படிக்கின்றார். அவருக்கு பிடித்த ஒரு அற்புதமான ஒரு குறள் எதிரிக்கும் கூட நம்ம என்ன செய்ய வேண்டும், தீமை செய்யக்கூடாது, நன்மைதான் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த திருக்குறள் காந்தி ஒரு கவர்ந்த பொருளாக இருக்கிறது. அப்பேற்பட்ட திருக்குறளை பற்றி நாம் படிக்கலாம், பேசலாம், நிறைய விவாதிக்கலாம் அல்லது தெரிந்து கொள்ளலாம். சில நூல்களை நாம் எப்பொழுதாவது பயன்படுத்தலாம். ஆனால் திருக்குறளை பொறுத்தவரை நாம் நிதம் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஒரு திருக்குறளை மட்டும் ஒருவன் வாழ்க்கையில் கடைபிடித்தால் கூட அவன் வாழ்க்கையில் தோல்வியடைய மாட்டான் என்று கூறுவார்கள். அப்பேற்பட்ட திருக்குறளை படிப்பதற்கான அல்லது அதை கேட்பதற்கான ஒரு சூழல் கிடைத்ததை நான் ஒரு பெயர் பெற்ற ஒரு நிலையாக நினைக்கிறேன். திருவள்ளுவர் கழகத்திற்கும் அதை வழிநடத்துகின்றவர்களுக்கும் பேசிய சிறப்பு விருந்தினருக்கும்
எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த அவையிலே என்னை பேச வாய்ப்பு அளித்ததற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றளவில் இன்னும் ஒரு 5000 ஆண்டு இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் சென்றாலும் நல்ல வாழ்வியல் தத்துவங்கள் கொண்ட கருத்துக்களை சான்றோர்களை தான் சொல்வதை நாம் கேட்கிறோம். தினந்தோறும் தினம் ஒரு திருக்குறள் என்று காலையிலேயே 5:54 அகில இந்திய வானொலி திருநெல்வேலியிலே ஒளிபரப்புவார்கள். அதை கேட்டுதான் என்னுடைய அன்றாட நிகழ்ச்சிகளெல்லாம் தொடங்கும். அதில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இணைத்தாலும் நல்லவை கேட்க அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனைகள் கருத்துக்கள்லாம் அதில் பதிவாகும். அப்போல என்றும் நம்ம மூத்த தலைமுறையினர் இருக்கிறீங்க, உங்கள் அடுத்த தலைமுறையில் அடுத்த தலைமுறைகளுக்கு எல்லாருக்கும் சார் சொன்ன மாதிரி எல்லா வீட்லையும் திருக்குறள் புத்தகம் அவசியம் இருக்க வேண்டும், இருக்கிறது. அதை எல்லோருக்கும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி வருகிறேன். அழைக்கும் போது அன்போடு நடந்து கொள்ள வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுலேயும் அன்பிற்கு உண்டோ அடைக்கின்றால் ஆகுலர் உண்கண்ணி தூத்தல். ஏன்னா திருக்குறள் வாத்தியார்னா இடையில கேள்வி கேட்காது, சரிதான் தெரியலையான்னு கேட்க. ஏன்னா வாழ்க்கையில நல்ல மனிதர்களை காண்பது அறிவு, நல்லோர் சொல்லை கேட்பது அறிவு, நல்லோரோடு இணங்கி இருப்பது நன்று என்பது போல நம்முடைய சொக்கலிங்கம் அவர்களும் கஸ்தூரி சொக்கலிங்கம் அவர்களும் எந்த நிகழ்ச்சினாலும் வருகை தந்து சிறப்பு செய்கிற பெருமை. இப்படி தம்பதியாரா எங்கேயும் யாரும் எந்த ஆளும் வர முடியாது. இப்போ பொன்னழகன்னா இருக்காருன்னா மீட்டமா கூப்பிட்டா வரும், அதுதான் கடைசி நிகழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் எங்கேயும் விடுதது கிடையாது. இப்போ நம்ம எல்லாருடைய குடும்பம் அப்படித்தான், நாங்கள் வீட்டை பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு வீட்டில் துணைவியார் பொறுப்பாக பார்த்து கொண்டு போனால் வர முடியுது. இப்போ பிரபு நிறைய நிகழ்ச்சி எடுக்காருன்னா வீட்டம்மா பொறுப்பாக வீட்டை பார்க்காங்க, அவர் வெளியே சுற்றுட்டார். அதுதான் உண்மையிலே பெரிய கொடுப்பனை. இன்னைக்கு திருவள்ளுவர் பேரவை என்று சொல்லி ஒரு கிராமத்தில் இவ்வளவு அன்பர்களை கூப்பிட்டு ஒரு திருக்குறளை வளர்ச்சிக்காக ஒரு பணியை செய்து கொண்டிருப்பது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒன்று. அந்த மனிதரை முதல்ல நம்ம பாராட்டணும். ஆகவே நம்முடைய திருவள்ளுவர் பேரவையுடைய பொறுப்பாளர் சொக்கலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்து கொண்டு தலைமையேற்று பெருமை சேர்க்கக்கூடிய ஐயா ராமன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான உரையை வழங்கியிருக்கிற ஐயா பொன்னழகனார், நான் வந்ததுக்கு இன்னொரு காரணம் அது. ஆமா, பொன்னழகனார் வரும்போது நம்ம வரலன்னா அதுக்கப்புறம் அவர் முகத்துல நான் முடிக்க முடியாது. ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் அதிக அக்கறை கொண்டவர் பொன்னழகன். ஏன் அப்படின்னா நான் விருது வாங்கும் போது வேற யாரையுமே கூட்டு போறேன். நல்லாசிரியர் விருது வாங்க போகும்போது, நல்லாசிரியர் விருது வாங்கும்போது பொதுவா எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா வீட்டம்மா கூட்டு போவாங்க, இல்ல கூட பிறந்தவங்க கூட்டு போவாங்க, சொந்தக்காரனை கூட்டு போவாங்க. நான் மட்டும்தான் விருது வாங்கும்போது எங்களுடைய தமிழாசிரியர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த பொன்னழகனாரை அழைத்து சென்றேன்னா நான் அவரை கூட்டு போனேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அன்பான ஒரு மனிதர், கடிந்து பேசாதவர், எப்போ பார்த்தாலும் அன்பாக பேசக்கூடியவர், ஒரு நல்ல மனிதர், தமிழில் தோய்ந்தவர், பெரிய பெரிய அறிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் தொடர்புடைய ஒரு நல்ல மனிதர். திருக்குறளை பற்றி அருமையான உரை. ஒரு 5 நிமிடம் தான் பேச, ரொம்ப பேச மாட்டேன். ஏன்னா நான் வந்தது லேட்டு, இதுலேயும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்து உங்களை புண்படுத்த விரும்பவில்லை. ஒரு 5 நிமிடத்தில் என்னுடைய கருத்து இருக்கும் என்பதை சொல்லி, பொதுவாக திருக்குறள்ல நமக்கு ரொம்ப தெரிந்த சிறப்பு என்ன அப்படின்னா, அவரே சொல்லியிருக்காரு, எந்த இடத்துல எந்த சொல்ல சொல்லணுமோ அந்த இடத்துல அந்த சொல்ல சொல்லணும், எந்த இடத்துல எந்த சொல்ல சொல்லக்கூடாது அந்த இடத்துல அந்த சொல்ல சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாத இடத்துல சொல்லக்கூடிய சொல்லையும் சொல்லக்கூடிய இடத்துல சொல்லக்கூடாத சொல்லையும் சொன்னால் சிக்கல் சேர்ந்து விடும் என்பதற்காகத்தான் யாகாவராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டிருக்கார். ஆனா அதே வள்ளுவர் என்ன சொல்றாரு, எந்த இடத்துல எந்த சொல்ல சொல்லணுமோ அந்த இடத்துல அந்த சொல்ல சொல்லணும், அந்த சொல்லி எப்படி இருக்கணும்னா தகுதியான சொல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு குரலை சொல்றாரு, சொல்லுக சொல்லை பெரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நீ ஒரு இடத்துல ஒரு சொல்ல பயன்படுத்துறேன்னா அந்த இடத்துல அந்த சொல்ல காட்டிலும் வேற எந்த சொல்லுமே பயன்படுத்த முடியாத நேரத்துல அந்த இடத்துல அந்த சொல்ல நீ பயன்படுத்தணும். அந்த சொல்ல காட்டிலும் சிறந்த சொல் இருந்தா அந்த இடத்துல நீ பயன்படுத்தணும், தவிர சிறப்பில்லாத சொல்ல பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லுக சொல்லை பெரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை இருந்து என்று சொல்லியிருக்கின்றார். பொதுவா வள்ளுவருடைய கருத்துக்களை ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா
ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் புதையலாக இருக்கும். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது முயற்போனார். தளர்ச்சி இல்லாத நல்ல முயற்சி இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இதுதான் ஊழை நீ வெற்றி பெறலாம், விதியை வெல்லலாம்டா. இப்படிப்பட்ட தன்னம்பிக்கை கொடுக்கிறவரு வள்ளுவர் தான், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. இதை இதுதான் சினிமா பாட்டில் போட்டான், எளிமையான பாட்டில் போட்டாங்க. இல்ல இல்ல, ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. விதி நீங்க நினைக்க ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. அதுக்கு இன்னொன்று சொல்றாரு, அறிவுடையார் ஆபது அறிவார், அறிவிலார் அக்கறி கல்லாதவர். அறிவுடையவனுக்கு பின்னால் என்ன நடக்கும் தெரியும், அறிவில்லாதவனுக்கு பின்னால் என்ன நடக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னா நம்மளே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் பேசுவோம். இப்போ பஸ்ஸில் நம்ம யாருதான் டப்புனு ஒரு கால் பண்ணிட்டு மீதி பண்ணிட்டு உடனே நினைச்சுவான், எல்லாம் கண்ணென்ன புடதிலையால இருக்கு பார்த்து வந்தானல இருக்கன ஏசுவான். அதே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் யாருட்டும் ட்ரெஸ்ஸில் யூனிஃபார்மில் அந்த பூட்ஸ் காலில் வச்சு காலை நசுக்கட்டும், அப்போ நினைச்சுவான், சார் போங்க சார், நீங்கள் போங்க சார் பேசுவானா, குழந்தைகளை கண்ணு இருக்கான்னு சொல்லுவானா. எந்த இடத்துல பேசணும்னு தெரியும், எந்த இடத்துல பேசக்கூடாதுங்க யாருக்கு தெரியும், நம்ம ஆளுக்கு தெரியும். இழிச்சவாயிட்ட தான் நம்ம பேசுவோம், ஏமாந்தவன்ட்ட தான் பேசுவோம், அடிபணிஞ்சு இருக்கவன்ட்ட தான் நம்ம மேலும் மேலும் அடிப்போம். குற்றவனை புரிஞ்சுக்கிட்டே இருக்க குட்டிக்கிட்டே தான் இருப்போம். ஆகவே வாழ்க்கையில நிமிர வேண்டும் நம்முடைய எண்ணங்கள், நம்ம எண்ணம் போல வாழ்வு. வெள்ளத்திரைய மலர் நீட்ட மாந்தர்தான் உள்ளத்திரையை நினைக்க முடியாத அளவுக்கு வளரல. நாம எண்ணங்கள் எப்பொழுதும் உயர்ந்த எண்ணங்களா இருக்கணும். அதாவது முயலை பிடிக்க போறத விட யானையை பிடிக்க போய் தோற்று போறது தப்பு இல்லடா. காண முயலெய்தி அம்பினில் யானை பிளத்த வேலையந்தல் எழுதினாரு. அப்படி ஒவ்வொரு சிந்தனையும் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை வளரக்கூடிய நல்ல சிந்தனைகளை இந்த உலகிற்கு சொன்ன பெருமான் யாருன்னா வள்ளுவ பெருமான். அதுல எந்த இடத்துலையுமே தமிழ்கிற வார்த்தை வரல, கடவுள்கிற வார்த்தை வரல. அதனாலதான் எல்லாரும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா 10வது உரையாசிரியர் தான் பரிமேல் அழகர், அவருடைய உரையை தான் நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த இதுல பார்த்தீங்கன்னா எல்லா சிறப்பையும் பார்த்தீங்கன்னா ஔவையார் அருமையா சொல்லுவார், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தெளித்த குறள். அப்பவே நம்ம சயின்ஸ்ல முன்னோடி நம்ம தாங்கிற அவை சொல்றா, அணுவை பிளந்து அணுவை பிளக்க முடியுங்கிற ஒரு கருத்தை முதல்ல உலகிற்கு சொன்னவன் தமிழர். வீரமாமுனிவர் லத்தீன்ல மொழிபெயர்த்திருக்காரு, 170 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதுல 1812ஆம் ஆண்டு இது அச்சிடப்பட்டது. 14,000 சொற்கள் இருக்கிறது. எழுத்துக்கள் 42,194 எழுத்துக்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான பணுவலாகிய இந்த வள்ளுவருடைய குரலை நம்ம பயன்படுத்துறதுல 2 உறுதிமொழி நாம் எடுக்கணும். சும்மா வந்தோம் பேசணும் வச்சோன்னு போகக்கூடாது. ஒன்று பொய்யாமை, இன்னொன்று கொல்லாமை. எந்த உயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் சொன்னவர் வள்ளலார். ஆகவே நம்ம எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. முதல்ல கொல்லாமை. புலால் திம்பான், அதை நான் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய சண்டைக்கு வந்துடுவேன். வள்ளுவர் இருக்கா, புலால் திம்பான் போய் நரகடைவான். அதாவது ஆடை அறுக்காமன்னு வச்சுக்கிடுங்களேன், கண்ணில் தண்ணி வந்தால் அவன் செய்வன், நாக்கில் தண்ணி வந்துட்டுனா அவன் அசைவன். ஏன்னா அப்படித்தான் இருக்கா இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரி இருக்கு. அது உயிர் கொலை கூடாது, பொய் சொல்லாம இருக்கணும் வாழ்க்கையில கூடுமான வரைக்கும். ஏன்னா நீ பொய் சொல்லாமலாம் வாழ முடியாது. நம்ம பேச்சுக்கு வேணா சொல்லலாம், பொய் சொல்லாதே சொல்லலாம். அந்த பொய் சொல்ல மாட்டேன் நான் சொல்றேன் பாரு, அதே பெரிய பொய். ஏன்னா வாழ்க்கையில இன்னைக்கெல்லாம் யதார்த்தமா ஒரு நாளைக்கு 10-15 பொய் சொன்னா தான் வாழ முடியும். செல்போன் அதிகமா சொல்லுது, செல்போன் அதிகமா சொல்லுது. அதுலயும் பிரபு 15-20 சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நடக்கு. ஏன்னா வாழ்க்கையில பொய் சொல்லாமல் நம்மால் வாழவே முடியாதுங்க நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனா காந்திலாம் பொய் சொல்லாம வாழ்ந்தாருன்னா அதெல்லாம் உண்மையிலே ஆச்சரியம் தான். பழைய காலத்துல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அதெல்லாம் இன்னைக்கு ஆச்சரியக்குறியோட தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வீட்டுல உடனே கேட்கவா எங்க இருக்கீங்க அப்படின்பா. நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருப்போம், இல்லை வேற ஒருத்தர் மீட்டிங்ல இருப்போம், வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன்னு தான் பொய் சொல்லணும். இப்போ வரும்போது இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலே திருக்குறள்னால உண்மையை சொன்னேன். இடத்தப்பெல்லாம் கரெக்டாக சொன்னேன், இன்னைக்கு மட்டும்தான். இல்லைன்னா மற்ற இடங்கள்லாம் ஒரு பாளையத்தில் கிளம்பியிருக்கே மாட்டேன். பாளையத்தில் வண்டி கிளம்பிட்டு டவுனை தாண்டிட்டு இருந்துருவேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் என் வாழ்க்கையிலே கரெக்டான இடத்த கரெக்டாக சொன்னேன். உண்மையால தான்
எந்த இடத்துல பாளையங்கோட்டையில ஜெயில் பக்கத்தில் நிற்கும் போது வண்டி நின்றுச்சு, இப்பதான் ஜெயில் தாண்டுறேன்னு, இப்பதான் இந்த இடத்துல வந்திருக்கேன், இந்த இடத்துல திரும்புறேன் அப்படிங்க கரெக்டா சொன்னேன். ஏன்னா வள்ளுவரை பத்தி பேச போறோம், உண்மை பேசணும். ஆகவே வாழ்க்கையில பொய் சொல்லாமல் வாழ்வோம். ரெண்டாவது, எந்த உயிர் பலியும் கொல்லாமல் கொல்லாமையையும் பொய்யாமையும் கடைபிடித்து நல்ல மனிதர்களாக வாழ்வோம். திருக்குறளை ஏதாவது ஒரு திருக்குறளை வாழ்க்கையில கடைபிடித்து வாழ்வோம், உண்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும்